மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளியிலே நாம் பார்க்கவிருப்பது இரத்த கொதிப்பு. பொதுவாக ஒருத்தருக்கு இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன உணவு எடுக்கலாம், என்ன மூலிகை எடுக்கலாம், என்ன மாதிரி சித்த மருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காணொளி. பொதுவாக இதற்கு மிகச்சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னா சர்பகந்தா. இப்போது சிரியானங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு கடி விஷத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமானது தான் சிரியானங்கை. இந்த சிரியானங்கை இலையை டெய்லி 2 இலை, ஆனால் கசப்புன்னா கசப்பு, உங்கள் வீட்டு கசப்பில்லை, என் வீட்டு கசப்பில்லை, அப்படி ஒரு கசப்பு இருக்கும். அதை நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்தாலே இந்த இரத்த கொதிப்பு இருக்குதே, இந்த கொதிச்சு போகிறது ஒரு தெளிந்த நீரோடை போகிற மாதிரி இரத்தத்தை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வல்லமை இந்த சர்பகந்தாவிற்கும், அதே மாதிரி இது நிலவேம்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிரியானங்கை, இது போன்ற மூலிகைகளுக்கு பலன் இருக்குது. அந்த மாதிரி மூலிகை எடுக்கலாம். இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் பசலைக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. பசலைக்கீரை கூட்டு, பசலைக்கீரை கூட்டை வாரத்துக்கு 2 நாளாக 3 நாளாக எடுத்துக்கலாம். பொதுவாக அந்த பசலைக்கீரை நல்ல ஒரு ஹீமோக்ளோபினை இரத்த சிவப்பணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை. ஆக அந்த பசலைக்கீரை கூட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது ஒரு அற்புதமான உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சித்த மருந்து சொல்லணும் அப்படின்னா முசுமுசுக்கை சூரணம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம். முசுமுசுக்கை சூரணம் வாங்கலாம். அதே மாதிரி இந்த செர்பின் அப்படிங்கிறது அதனுடைய தாவரவியல் பெயர். இந்த சிரியானங்கை இந்த மாதிரி போன்ற தாவரங்களுக்கு செர்பின்டினா அப்படின்னு தாவரவியல் பெயராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர்கள்லையும் நிறைய மருந்துகள், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், ஹெர்போசெர்பின் இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. அந்த தாவரவியல் பேரில் அமைந்திருக்கும். அந்த மாதிரி குப்பிகள் கிடைக்கும், கேப்சூல் ஃபார்மில் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தாலுமே உங்கள் இரத்த அழுத்தமானது நல்லபடியாக குறைஞ்சிரும். இந்த இரத்த அழுத்தத்துக்கு ராசி யார் அப்படின்னா அனைத்து ராசியினருக்குமே இந்த இரத்த அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ராசிக்காரங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அனைத்து ராசி நேயர்கள், அனைத்து லக்னக்காரங்களுக்கும் இரத்த அழுத்தம் வர்றது இயல்பு. அதில் குறிப்பாக நீர் ராசிகளுக்கு அந்த ராசி உடையவர்களுக்கு வரும். கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாவகம், இந்த இரத்த அழுத்தத்துக்கு உண்டான பாவகம்னா 1ஆம் பாவகம் 6ஆம் பாவகத்தையும் எடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு காரக கிரகங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இரத்த காரகனான செவ்வாய். இந்த இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் செவ்வாய். அந்த இரத்தத்தினுடைய இதை வச்சு தான் நமக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னே சொன்னாங்க. RH நெகட்டிவ் பெண்ணிற்கு RH நெகட்டிவ் பையனை சேர்க்கறது தான் அவங்களுக்கு குழந்தை பேர் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் சேருன்னு சொல்லி நம்ம ஆட்கள் சொன்னது. ஒரு பெண்ணுக்கு RH நெகட்டிவ் தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்களோ இல்லையோ, RH நெகட்டிவ் உள்ள பையனாக பார்த்து சேர்த்திங்கன்னா குழந்தை பெறு விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆக இந்த இரத்த காரகங்கள், இரத்த ஓட்டத்துக்கு உண்டான காரகங்கள், இரத்த அழுத்தத்துக்கு உண்டான காரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும். சந்திரன் ஒரு ஜலகிரகம், செவ்வாய் இரத்த ஓட்டத்துக்கு உண்டான கிரகம். அப்போ தண்ணி மாதிரி தான் ரத்தம் இருக்குது. அப்போ ஜலகிரகம் தான் சந்திரன். அப்போ இந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் நம்ம உடல் அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் நிறையா தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த காணொளி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.